செம்ம என்ஜாய்மெண்ட்டு என் லைஃப்பில் இன்னைக்கு ஃபுல்ஃபில்டு. ஸோ அந்த லைட்டிங்கில் நிறையா இன்னைக்கு லேர்ன் பண்ணேன். அந்த லைட்டிங்கில் அவரு எடுத்த ஆங்கிள், சார் இதுக்கு முன்னாடி பேசுனதை விட இன்னைக்கு நான் இந்த இந்த அம்மாட்டையே நான் போய் பேசிட்டேன். ஏ ஆத்தா, நீ சிரி ஆத்தா, உன் சிரிப்பு தான் ஆத்தா நல்லா இருக்கும், உன்னை நான் போட்டோ எடுத்துக்கிட்டா அப்படின்னு. என்ன இந்த கிளவி எடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு. ஆத்தா உன் அருமை உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும், கொஞ்சம் நில்லு சிரி அப்படின்னு. அதே மாதிரி நல்லா போட்டோக்கு இது பண்ணாங்க. அந்த லைட்டிங் நல்லா இருந்துச்சு. அதுல இருக்க கலர்ஸ் முக்கியமான என்னன்னா இதுல இருக்க கலர்ஸ் நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, ஆமா, பார்த்திருக்க விதம் எல்லாமே நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்ட மாதிரியும் இந்த இவங்களோட லைட்டிங்கும் கொஞ்சம் நல்லா இது இருந்துச்சு. அப்புறம் இவர் ஒரு போட்டோ எடுங்க அதான் சொன்ன மாதிரி நம்ம போட்டோகிராஃபில் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள ஹாப்பி பண்றது தான் நம்மளோட பெரிய பியூட்டியே. அதுல இவர் என்னை எடுன்னாரு. அவரை எடுத்து காமிச்சோடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. அது நமக்கு இன்னும் ஒரு பெரிய ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இவரோட ஹாப்பினஸ் வந்து நம்மளையே ஒரு பெரிய ஹாப்பி ஆக்குச்சு. இவர் என்னடா பூ வியாபாரமே விற்கல அப்படின்னு சொல்லி ஒரு சோகத்துல உட்காந்துருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 கஸ்டமர்ஸ் வந்து பேசினாங்க. அதில் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. எடுத்ததுக்கப்புறம் இவரோட ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. அதை கிளிக் பண்ணேன். இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நான் ஃபோட்டோ எடுக்கிறத பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரியே 2-3 பேர் வந்து எடுத்தாங்கப்பா, நல்லா இருக்குப்பா அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த பாட்டி வந்து என்னன்னா, பூ வித்த காசை வந்து பேத்திட்ட கொடுத்து ஒரு டீ காஃபி வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அதை எடுத்து சுருக்கு பையில வச்சு இது பண்ண என் பாட்டியை ஞாபகம் வந்துருச்சு. அந்த சுருக்கு பையினோடனே எங்க பாட்டியோட ஞாபகம், என்னைய வளர்த்தவங்க அவங்களோட ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த ஃப்ரேமிங் வந்து நான் அவங்களுக்கே தெரியாம ஒரு கேப்சர் பண்ணேன், அவங்க பேத்திட்ட கொடுத்தது இது.